ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னா எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே நம்ம அடித்தளத்துலேருந்து என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து என்னோட வீடியோவில் வந்து நான் தொடர்ச்சியா நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு அதோட வேலையை வந்து எப்படிலாம் பண்ணணும், அதை யாரை பிடிக்கணும் அப்படின்ட்டு தெளிவா என்னோட வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது கம்பெனி பேரில் ஆரம்பிக்கிறோமா, தனியா நான் வந்து இண்டிவிஜுவல் தான் நான் போட்டாயிருக்கேன். அதனால என்னோட ஆதார் கார்டு, என்னோட பேன் கார்டு. இப்போ கம்பெனினா கம்பெனிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கு நம்ம பேன் கார்டு, அதுக்கு டாய் தேவையான டாக்குமெண்ட் எடுக்கணும். இப்போ நான் செல்ஃபா பண்ணுறனால அத மட்டும் நான் சொல்றேன். என்னோட பேன் கார்டு, என்னோட ஆதார் கார்டு, நான் வீட்ல வச்சு பண்ணுறனால வீட்டோட தீர்வ, ப்ளஸ் வந்து பஞ்சாயத்துல வந்து நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சி சின்ன சர்டிஃபிகேட் மாரி வாங்கிக்கணும். இல்ல என்ஓசி சர்டிஃபிகேட் குடுத்தாலும் ஓகே தான். தொழில் வரி சொல்லினா ஒரு ரூ. 150 ரூ. 100 வருஷத்துக்கு அந்த ரேஞ்சில நம்ம குடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆன்லைன்ல கொரியர் பண்றது எல்லாமே நான் வந்து இப்போ நிப்பாட்டிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இப்போதைக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்காது. ஃபர்ஸ்ட்டு வந்து டெஸ்டிங்க்காக குடுத்தோம். எப்படி இருக்கு? ஃபீட்பேக் கேட்கறதுக்காக எல்லாருமே ஃபீட்பேக் குடுத்தவங்களுக்கு எல்லார்கிட்டயுமே நல்ல ஃபீட்பேக் வருது. பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா பிரைஸ் வந்து இப்போதைக்கு நம்ம கம்மி பண்ண முடியல. ஏன்னா நம்ம எல்லாமே பக்காவா பண்ணிட்டுருக்கோம். அதனால இப்போதைக்கு வந்து பிரைஸ் கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைன்ல வந்து டெலிவரி பண்றத நிப்பாட்டியிருக்கோம். தெரிஞ்சவங்க பக்கத்துல உள்ளவங்க யாருக்குமே இப்போ குடுக்குறதில்ல. ஸோ இப்போ எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் குடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் வந்து வீட்டு ரசீது, வீட்டு தீர்வ, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் வச்சு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பஞ்சாயத்துல ஒரு ரூ. 150 ரூ. 100க்கு தொழில் வரின்னு சொல்லி ஒண்ணு கேட்டு, அத அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு நம்மளே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி தரேன்னா, உங்களுக்கு வேணுனா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி குடுக்குறேன். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நான் மறுபடியும் சொல்றேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயிலா நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் வந்து குடுக்குறேன். ஸோ எப்போ எல்லாமே என்னோட பிசினஸ்ல வந்து எப்படி நான் பண்றேன், அது கொள்முதல் எங்க பண்ணணும், அது ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா யோசிச்சு யோசிச்சு தாங்க பண்ணிட்டுருக்கேன். ஸோ அத எல்லாமே வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நானும் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போறதுக்கும் பிடிக்கல. அதனால எது பண்ணாலும் நம்ம விலைக்கு குடுத்து வாங்கி, அத ஒரு பொருள உருவாக்கி, அது நம்மளே ஒரு பிரைஸ் பண்ண வச்சு, அத நம்ம சேல் பண்ணுவோம் அப்படின்ட்டு, நானே ஒன்னொன்னா பார்த்து தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில வந்து எனக்கு நிம்மதியாவும் இருக்கு. ஒரு பொருள் நல்ல பொருள நம்ம விக்கிறனால, அது ஒரு சாட்டிஸ்ஃபையாவும் இருக்கு. ஸோ அதனால தான் அத நான் வீடியோ மூலமும் சொல்றேன். வீடியோ மூலமா சொல்றனால நான் மார்க்கெட்டிங் நான் பண்ண தான் செய்றேன். இல்லன்னு சொல்லலங்க. ஸோ என்னோட மூலதனத்துக்கு எனக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்மே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் எல்லாமே சொல்லிட்டு, நான் வந்து ஒரு உண்மையான ஒரு பிசினஸ் நான் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்க. நம்ம ஃபோன்ல பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.